ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRV கார்டனிங் அண்ட் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஹெர்பல் ஹேர் டை தான். ஒரே வாஷில் நம்மளுடைய ஒயிட் ஹேரை எப்படி பிளாக்காக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஹெர்பல் ஹேர் டை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட் துருவுனது, கருவேப்பிலை, அவுரி பொடி, மருதாணி பொடி, காஃபி தூள், நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, வேப்பிலை. இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கருவேப்பிலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம முடியை கருமையாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலி அவுரி பொடி, அதுவும் அதே மாதிரி தான். வேப்பிலை நம்ம தலையில் இச்சிங்கோ இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அது வராமல் பார்த்துக்கும். கரிசலாங்கண்ணியை நம்ம முடியை கருப்பாக்கும். நெல்லிக்காவும் அதே தான், நம்ம முடியை கருப்பாக்கும். பீட்ரூட்டும் மருதாணி பொடியும் நம்ம முடிக்கு இயற்கையாகவே ஒரு ப்ரௌன் கலரை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டிகாஷனுக்காக சன்ரைஸ் காஃபி தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீ தூள் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த பொடியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம முடி ட்ரையாக இருக்கும். அதுக்காக நான் செம்பருத்தி பூவும் கருஞ்சீரகம் வெந்தயம் இதை நான் கண்டிஷனராக அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், கொஞ்சமாக செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டு துருவுனது, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எங்கள் பாப்பாவுடைய முடி லென்த்தாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். அவங்கவுங்க முடிக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா போட்டு அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த தண்ணி எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். பீட்ரூட்டும் கருவேப்பிலையும் போட்டிருக்கறனால இயற்கையாகவே ஒரு கலரை கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சக்கையை என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுப்பு பற்ற வச்சு, இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர் நல்லா கொடுக்கும். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தண்ணியை எடுத்து நம்ம இரும்பு வாணலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்கள் ஹேருக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட் காஃபி தூள் போட்டுக்கிறேன். முடி லென்த்தாக இருக்கிறதுனால நான் 1 பாக்கெட் காஃபி தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காஃபி தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ டிகாஷன் கூட நீங்கள் எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துக்கிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதித்து பொங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இங்கே பாருங்கள், நல்லா நுரைச்சி பொங்கி வருது. நம்ம போட்டிருக்க கருவேப்பிலை, பீட்ரூட் எல்லாம் நல்லா கொதித்து வருது. காஃபி தூள் இது எல்லாமே அதிலே மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்ல. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நம்ம வடிகட்டில் அந்த சக்கையை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பேப்பர்லேயோ எதுலேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தட்டி இந்த சக்கையை நல்லா தட்டி 3 நாளைக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி ஆயிலில் போட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தண்ணியில் மருதாணி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, அவுரி பொடி, நெல்லிக்காய் பொடி, வேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூ, வெந்தயம், கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு கண்டிஷ்னராக கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி வந்து ரஃப்பாக இருக்காது, நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். காஃபி தூள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து இன்னும் நல்லா ப்ரௌனாக நல்லா அழகாக காட்டும் உங்களுக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இரும்பு கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பிளாக்காக இருக்கும். சப்போஸ் ஒன் டேலே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் வந்து இதை காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 hours அதை ரெஸ்ட்டு விட்டுருங்க. ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா 2 மணி நேரத்துக்கு அதை நல்லா ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடாயில் ஊற வச்சதுனால நல்லா பிளாக்காக அந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிளாக்காக இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது வந்து இந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலையை வந்து தலைக்கு குளித்து சிக்கு எடுத்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ இது வந்து நான் என் பொண்ணுக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னா, நான் இதை வந்து முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் வந்து இதை வந்து என் பொண்ணுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி விடுவேன். என் பொண்ணுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நானுமே அப்ளை பண்ணுவேன். அது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாக்கு எடுத்து நம்ம ஸ்கேல்ப்லேருந்தே நல்ல எந்தெந்த இடத்துல நல்ல ஒயிட் ஹேர் இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் கையிலே தான் அப்ளை பண்ணுறேன். கையில் அப்ளை பண்ணும்போது பாப்பாவுக்கு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நேராக வாக்கு எடுத்து அந்த வாக்கு ஃபுல்லாக நீங்கள் வகுடு ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரித்து பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா படணுமோ அது ஃபுல்லாக நல்லா எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து தான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கேல்ப்லேயும் நல்லா படும், முடியிலையும் நம்மளுக்கு நல்லா கடைசி வரைக்கும் நல்லா படும். அப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சிருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு ஒரு நல்ல ஒரு கிளிப்பு போட்டு விட்டுருங்க. ஒரு 2 hours நல்லா காயணும். 2 hours கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். என் கையில் பாருங்கள் எப்படி நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு அப்ளை பண்ணினது போக மீதி இருக்கிறத நான் என்னோடய ஹேருக்கும் அப்ளை பண்ணுவேன். என்னோடய ஹேருக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப ஒயிட் ஹேராக இருந்துச்சு. இதை வந்து நான் யூஸ் பண்ண எனக்கு கலர் நல்ல சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 2 hours கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு ப்ரௌனாக இருக்கிறது. இது போட போட நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் கலர் வந்து மாறிட்டே வரும். நான் வந்து இது 3 months-ஆக என் பொண்ணும் நானும் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவள் ஹேர் வந்து இப்போது ப்ரௌன் அண்ட் பிளாக்காக மிக்ஸ் ஆகி இருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறுறது நல்லா தெரியும் உங்களுக்கு. இது என்னோடய ஹேரு பாருங்கள். எங்கள் பாப்பா ஹேரில் தெரிலனா கூட என்னோடய ஹேரில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் மாறி இருக்கிறது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். மந்த்லி 2 போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும்.
இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா ஒரே வாஷ்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 தடவை போடணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து எங்கள் பாப்பா வந்து எண்ணெய் வச்சதுக்கப்புறம் நான் இதை எடுத்தது. இங்கே பாருங்கள், அவளோட ஹேரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் டையை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஹேர் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகாது. செம்பருத்தி பூவும் வெந்தயமும் போட்டிருக்கறனால ஹேருக்கு வந்து அது ஒரு கண்டிஷனராக இருக்கும். சில்கியாக இருக்கும் நம்ம முடி பார்க்குறதுக்கே. அதே மாதிரி சிக்கும் பிடிக்காது உங்களுக்கு. இது என்னோடய ஹேரு. நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது இது. இந்த ஹேர் டை வந்து நான் 3 மாதமாக யூஸ் பண்ணுறேன். மந்த்லி 2 டைம்ஸ் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஒரே தடவை தான் வாஷ் பண்ணுவோம். ஹேரில் நல்லா எப்படி அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் இந்த ஆயிலையும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஹெர்பல் ஹேர் டை வாஷ் வந்து ரொம்ப நேச்சுரலானது. எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நானும் என் பொண்ணும் வந்து 3 மந்த்ஸாக இதை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பற்றின எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.